என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தை சில காலமாக ஒரு ஆண் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார். உன்னுடைய இல்லத்திற்கு மட்டுமல்ல, உனக்கும் மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கத்தான் இந்த ஆண் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். இவர் யார்? எதற்காக உன் இல்லத்திற்குள் இவர் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கின்றார்? இவரின் நோக்கம் என்ன என்பதையும் இந்த கருப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிட வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, இது போன்ற விஷயங்கள் சற்றென்று உன் மனதிற்குள் பயத்தை உருவாக்கலாம். என்னவென்று உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கலாம். ஆனால் உன் இல்லத்தை ஒருவர் நோட்டமிடுவது உண்மை. அது ஒரு ஆண் என்பது உண்மை. அப்படியானால் அது யார், எதற்காக நோட்டமிடுகிறார்? நல்ல விஷயத்தை செய்கிறாரா அல்லது தீய விஷயத்தை செய்கிறாரா என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, முன்பெல்லாம் உனக்கு தெரிந்து கொண்டு யாரிடத்திலும் எந்த ஒரு செய்தியையும் கிடையாது. அப்போது நீ அமைதியாக வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டிருப்பாய். உன்னை சுற்றி நடப்பதும் என்னவென்று அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இப்போது நீ வணங்குகின்ற தெய்வங்களின் வாக்கினை முழுமையாக உன்னால் தெளிவாக கேட்க முடிகின்றதல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லி விடுகின்றார்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அதுவும் இந்த கருப்பன் சொல்லும் போது அதில் இருக்கின்ற ஆழமான உண்மையை நீ புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை போட்டு உன்னிடத்தில் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காகத்தான் இருக்கும்போது இந்த கருப்பன் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் சொல்வதும் இல்லை. என் அன்பு குழந்தை, உன் இல்லத்திற்குள் நாம் உண்டு, நாம் வேலை உண்டு என்று இருக்கின்றோம் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? ஆனால் உன்னால் அப்படி இருப்பதனால்தான் என் குழந்தையே என்னவாக இருந்தாலும் தெரிவதில்லை. நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களின் மீது நமக்கு கொஞ்சமாவது கவனமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன் அப்பன் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கிலும் கவனத்தில் உன்னிடத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை. நீ சரியாகத்தான் எல்லா விஷயங்களும் செய்து கொண்டிருக்கின்றாய். நீ யாருக்கு எந்த ஒரு துரோகத்தையும் இதுவரைக்கும் செய்ததில்லை. அடுத்தவர்களுக்கு தேடி போய் கூட நீ ஒரு உதவிகளை செய்துதான் இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். ஓய்ந்தும் இருக்கின்றாயே தவிர ஒருபோதும் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் கெடுதலையும் இதுவரைக்கும் நீ செய்ததில்லை. உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கு இல்லை என்று ஒருபோதும் சொன்னதும் இல்லை. உனக்கு உணர்வில்லை என்றால் கையேந்தி நிற்பவர்களுக்கும் நீ அவர்களின் பசியை போக்கிவிட்டு தான் நிம்மதியடைந்திருக்கின்றாய். அப்படி ஒரு குணத்தை கொண்ட நீ கேட்டு வந்ததற்கு இல்லை என்று ஒருபோதும் மறுத்ததில்லை. என் பிள்ளையே, உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ இதுவரை தெரியாமல் இருப்பது நியாயமில்லை. உன் பக்கம் எந்த ஒரு தவறும் இல்லாத போது உனக்கே இப்படி ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த கருப்பண்ணசாமி சொல்வது உண்மைதானே? அப்பன் எதையும் தெரியாமல் சொல்லிவிட மாட்டேன். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தின் காவலில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த கருப்பண்ணசாமி ஒரு ஆண் தினமும் உன் இல்லத்தை தேடி நிச்சயமாக அச்சமடைந்த உண்மைதான். ஆனால் இவர்கள் இத்தனை நம்பிக்கையோடு உன் இல்லத்திற்கு வருகிறார்கள். என் பிள்ளை ஒரு விஷயத்தை தொடங்க வேண்டும் போது அது முடியாது என்று ஆரம்பத்திலேயே ஒருவருக்கு தெரிந்து விட்டது என்றால் மீண்டும் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இருவரும் உனக்கு எதையாவது சாதித்து கொடுத்து விட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இந்த கருப்பண்ணசாமி அவர் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து அவர் யார் என்று கண்டுகொண்டேன். அவரை கையெடுத்து வணங்கியும் விட்டு மகிழ்ச்சியும் அடைந்தேன். என் பிள்ளையே, அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா?
என் தங்க பிள்ளையே, என் குழந்தையின் இல்லம் தேடி வந்தது யாரென்றால், உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நல்லதை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தெய்வம்தான் உன் இல்லத்திற்கு வந்து விட்டது. அப்படி என்றால் நிச்சயமாக உன்னை இதுவரை ஆட்டி படைத்த பிரச்சனைகளுக்கும் தீரப்போகின்றது என்றுதான் அர்த்தம். அவர் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருப்பதனால் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கி உனக்கு தீவினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றது. அந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற நேரம் வந்துவிட்டது. அப்படி ஒரு நிலைதான் இப்போது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. இவர் ஒரு விஷயத்தை நினைத்து விட்டார்கள் என்றால் என்னுடைய சந்தோஷத்தையும் வெற்றியையும் ஒட்டு மொத்தமாக உன் கைகளில் தூக்கி கொடுக்க தயங்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் முதலில் உன் வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் அல்லவா? எல்லா கஷ்டங்களும் தொட்டு உனக்கு அது மன நிம்மதியை கொடுக்கும்படி இருந்துவிடக் கூடாதல்லவா? என் அன்பு பிள்ளையே, இவர்களால் தான் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து போகின்ற சூழ்நிலையும் உனக்கு மன நிம்மதியும் ஏற்பட போகின்றது. அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னிடத்திலேயே கொடுக்க போகின்றார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் வந்தது யார் என்று நீ தெரிந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாசலுக்கு தினமும் வந்து செல்கின்ற ஒரு ஆண் உன்னுடைய குலதெய்வம். என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் முதலில் நல்லதாக முடித்து கொடுக்க வேண்டும், நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களினால் முதன்மையானவராகவும் இருக்கின்றார். நீயாக அவர்களை மறந்து விடலாம், ஆனால் ஒருபோதும் உன்னை மறப்பதும் கிடையாது. என் அன்பு பிள்ளையே, நாள்தோறும் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்கி அவர்களுக்கென்று நீ அகல் தீபத்தை ஏற்றி வைத்து வணங்க வேண்டும். என் பிள்ளை, உன்னுடைய வேலையின் காரணமாகவோ சூழ்நிலையின் காரணமாகவோ அடிக்கடி உன்னால் இரவு நேரங்களில் உன் இல்லத்தில் இருக்க முடியாத சூழ்நிலைகள் வந்து விடுகின்றது. அப்படி இருக்கின்ற வேளைகளில் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒரு வித பயத்தோடு தான் இருக்கின்றார்கள். எப்போது வருவார்கள் என்று உன்னுடைய வருகையை அவர்கள் ஏங்கி நிற்பது உன் குலதெய்வத்திற்கு சற்று மன வருத்தத்தை தான் கொடுத்து விட்டது. அது மட்டுமல்ல, என் அன்பு குழந்தையே, இரவு நேரத்தில் நீ மிக விரைவாகவே உன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட வேண்டும். வீட்டிற்கு வந்து உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவரிடத்தில் கொஞ்சம் நேரமாவது நீ பேச வேண்டும். அவரிடத்தில் நீ பேசாமல் களைப்பின் காரணமாக என் பிள்ளை உறங்கிவிட்டாயானால் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், அவர்கள் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும். அப்படி இருக்கும்போது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய வேதனைகளை, தன்னுடைய கஷ்டங்களை, தன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் யாரிடத்தில் பங்கெடுத்து கொள்வார்கள்? தன் குடும்பத்தில் இருப்பவர்களை நாம் தானே கவனிக்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எது சொல்கிறார்கள் தானே காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர்களுக்கொன்று வேலை என்றோ உனக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது என்றோ அவரிடத்தில் நீ சரியாக பேசவில்லை என்றால் அதுதான் உன்னுடைய எதிர்காலத்தில் மிக பெரிய கஷ்டங்களாக வந்து நிற்கும் என்பதை மறந்து விடாதே. சில காலத்திற்கு பிறகு உன்னுடைய கஷ்டங்களை நீ கேட்க வேண்டும். அவர்கள் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து இப்போது இருந்தே நீ அவரிடத்தில் மனம் விட்டு பேசு. கொஞ்சமாவது அவரோடு நீ நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்கால வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டும். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீ அவர்களுக்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஒருவேளை இதற்கெல்லாம் அப்பனே எனக்கு நேரமில்லை, என்னுடைய சூழ்நிலை இவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள் என்று நீயாகவே உனக்குள் நினைத்து கொண்டாலும் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல. நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அப்படிதான் நம்மை சுற்றி இருப்பவரும் நம்மிடத்தில் நடந்து கொள்வார்கள். இதையெல்லாம் உன் குலதெய்வம் உன்னிடத்தில் ஆழமாக தெரிவிக்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றது. தினமும் நாள்தோறும் நீ அக்கறை இல்லாமல் நடந்து கொள்ளும் போது உன் வீட்டிற்கு வந்து நோட்டமிட்டு அவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்களா,
அவர்களுக்கு எப்போதும் அச்சங்கள் இருக்கிறதா என்று நோட்டமிட்டு செல்கின்றார். அவர்களால் உன் குடும்பத்திற்கு எந்த ஒரு ஆபத்தும் வரப்போவது இல்லை. அவர்களால் உன்னிடத்தில் சொல்லிக் கொள்வதும் இது ஒன்றுதான். இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை உனக்கு இருக்கின்றது. நீ சிரமத்தில் இருக்கின்றாய் என்பதை எல்லாம் உன் அப்பனுக்கு தெரியுமல்லவா? என்ன இருந்தாலும் உன்னுடைய வீட்டு நீ இரவு நேரங்களில் தூங்குவதற்கு முன்பு உன் குடும்பத்தில் இருப்பவரிடம் ஒரு நம்பிக்கை விதைக்க வேண்டும். அவர்களோடு மனம் விட்டு பேச வேண்டும். ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் உறுதிபட தெரிவிக்க வேண்டும். உன் குலதெய்வம் உன் வீட்டில் வருகிறார்கள் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை அவர்கள் ஒருபோதும் பயமுறுத்துவதோ உனக்கு ஆபத்துகளை செய்வதோ எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு உனக்கு துணையாக இருந்து அதையெல்லாம் விலக்கி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, உனக்கான முழுமையான மன நிம்மதி, முழுமையான மன சந்தோஷம் உன்னுடைய குடும்பத்தில் தான் இருக்கின்றது. நீ 1000 தான் வெளியில் சென்று மகிழ்ச்சியாக இருந்து விட்டு வந்தாலும் அது உண்மையான சந்தோஷம் கிடையாது. உண்மையான சந்தோஷம் உனக்குள்ளே தான் இருக்கின்றது.